ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன்லேருந்து கொஞ்சம் கூட அந்த மசாலா பிரியாமல் எப்படி செய்யலான்னு தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம். எப்பயுமே மீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட் ஒன்று எடுத்துங்க. அப்போ தான் மசாலா பெரட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் பயன்படுத்துவேன். அதில் காஷ்மீரி மிளகாவும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிப்பேன். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பொடி தனியாக இருக்கும், அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸையும் இது கூட நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா அருமையாக வரும். எண்ணெய் சேர்க்கும்போது இது மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு மசாலா மீன்லேருந்து பிரியாமல் இருக்கும். இதுதான் மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, தேவைக்கேற்ப. நிறைய சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து மசாலா ரெடி பண்ணோன்னா மசாலா மீன்லேருந்து உங்களுக்கு பிரிய ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக, அதாவது அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துங்க. இப்போ இந்த பதத்துக்கு உங்களுக்கு மசாலா இருக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம இந்த பிளேட்லேயே ஒரு ஓரம் தள்ளிக்கலாம். அதுக்கடுத்து தான் இப்போ மீன் ஒன்று ஒன்றா நம்ம மசாலாவை பிரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை அந்த மீன் மேலே நல்லா தடவி விடுங்க. ரொம்ப அதிகமாக தடவக்கூடாது. ரொம்ப அதிகமாக தடவினாலும் மசாலா உங்களுக்கு எண்ணெயில் உதிர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக தேவைக்கேற்ப நல்லா தடவிட்டு அந்த மசாலாவை நல்லா அதுலேருந்து எட்டை எடுத்துருங்க. வழித்து விட்டு எட்டை எடுத்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம தடவி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவி எடுத்துட்டேன். அந்த மாதிரி அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் மசாலா அதிகமாக தடவாதீங்க, அதெல்லாம் எட்டை எடுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நல்லா மசாலா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஊற ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். அந்த 1/2 மணி நேரத்துலேயும் நல்லா மசாலா ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மசாலா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக இதை நம்ம தவாவில் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ தவா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் 2 பீஸாக போட்டு வறுக்கிறேன். எப்பயுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மீன் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் மீனை நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடியில் நல்லா சிவந்து வந்துருச்சு. இதை நான் இப்போ திருப்பி விட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டிங்கன்னா மீன் ஃப்ரை ரொம்ப அருமையாக நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். மீனும் உடையாமல் வரும், நல்லா அருமையாக மொறுமொறுன்னு இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மீன் ரெடி ஆகிடும். இப்போ மீன் அருமையாக நல்லா மொறுமொறுன்னு ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்முடைய சுவையான மீன் வறுவல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அந்த மசாலா உதிரல பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.